ஆண் பிள்ளை வந்து நீ வந்து உலகத்துக்கே ராஜாங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் வளர்க்குறாங்க. நீ எது கேட்டாலும் உனக்கு அது நடக்கும். இல்ல அந்த ஆண் பிள்ளைகிட்ட அவங்க சொல்லும்போது பையன் பிறந்திருக்கான், எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் எப்படி வேணாலும் பொழைச்சிக்குவான், பெண் பிள்ளையை பிறந்துட்டாலே பார்த்துக்கணும்னு அவங்க அந்த ஆண் பிள்ளையை கண்டுக்காம விடுறது தான் அந்த பெண் பிள்ளைகளுக்கான சுதந்திரத்திற்கான பிரச்சனைகள்ல வருதா? கண்டுக்காம விடுறாங்கிறத விட அவனுக்கு அளவுக்கு அதிகமான சலுகைகள் கொடுக்கறது தான் அங்க பிரச்சனை. அவன் எது கேட்டாலும் அவனுக்கு நடக்கும் அந்த வீட்டில். நீ வந்து எனக்கு இந்த நிமிஷம் ஒரு பைக் வேணும்னா அப்பா கடன் வாங்கியாவது பைக்கை வாங்கி தர குடும்பங்கள் இன்னமும் இருக்கு. அவர் நடந்து போவார். ஆனா பையனுக்கு பிள்ளைங்களுக்கு அதை கொடுக்கணும். தான் அனுபவிக்காத அந்த சுதந்திரங்களையும் தான் அனுபவிக்காத விஷயங்களையும் அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மேம் ஒரு நேர் இணைந்திருக்கிறாங்க ராதாகிருஷ்ணன் குடுவாஞ்சேரில இருந்து. வணக்கம் ராதாகிருஷ்ணன், நீங்க டாக்டர்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? வணக்கம் சார். நான் டாக்டர்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் அந்த பையன் பல நாளா தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனா பேரண்ட்ஸ்கிட்ட ஏன் சொல்லல? அப்படி பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லியிருந்தா, பேரண்ட்ஸ் கூப்பிட்டு ஆரம்பத்திலேயே அதை வார்ன் பண்ணி விட்டுருந்தா இந்த சுச்சுவேஷன் நடந்திருக்க சான்ஸ் இருக்கு, இல்லாம போயிருக்கலாங்கிறதா என்னுடைய கொஸ்டின். அப்ப பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய சூழ்நிலையை அந்த பேரண்ட்ஸ் உருவாக்கலையா? சரி, இதை பத்தி நம்ம பேசுறது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க சொல்லலைங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ரெண்டாவது, சப்போஸ் அவங்க சொல்லி அது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இப்போ அதே அடுத்த 2 நாள்ல வினுப்பிரியா விஷயத்துல என்ன நடந்தது? அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு ரிப்பர்கர்ஷன் அவன் இன்னொரு 2 போட்டோ அப்லோட் பண்ணினா இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. சப்போஸ் அப்படி இவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருந்ததுன்னா இதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஏன் தேவையில்லாம இதை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் பெருசு பண்ணினாங்கன்னு நம்மளே பேசியிருப்போம். ஸோ இது வந்து எப்படி நடந்திருந்தா இது தடுத்திருக்கலாம், அப்படி நடந்திருந்தா தடுத்திருக்கலாங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரிட்ராஸ்பெக்டிவா பேசுறதுல பெரிய அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது இன்னொரு தடவை இந்த மாதிரி வேற ஒருத்தர் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம அடிப்படையில் எந்த மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி பெற்றோர் அந்த ஆண் பிள்ளைங்கிறதுக்கு கொடுக்குற அந்த ஸ்பெஷல் அந்தஸ்தை முதல்ல வந்து குறைக்கணும். அது ஆண் பிள்ளைகளை மட்டுமே பெற்றிருக்க பெற்றோர் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை மதிச்சு நடந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த பெண்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருப்பாங்க. பெண்களை கட்டுப்பாடோடு வளர்க்கறத வச்சுட்டு முதல்ல ஆண்களை கொஞ்சம் கட்டுப்பாடாட்டு பழக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, பெண்களை வந்து கட்டுப்பாடோட வளர்க்கற வேண்டிய அவசியம் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் அவங்க புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோட தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் சுதந்திரம் அதிகமா இருக்கு. அவங்களை கட்டுப்பாடு இல்லாம வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லல. பட் நிச்சயமா அவங்களுக்கு வந்து சில அத்துமீறல்களுக்கான சுதந்திரம் அதிகமா இருக்கு நம்ம நாட்டில். ஒரு நேர் ராயபுரத்துல இருந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கலாம். பரந்தானம் சார் வணக்கம், நீங்க டாக்டர்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? மேம் லைன் துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சொன்னீங்க, அதாவது குடும்பத்தில் வீட்டில் இருந்தே அதை மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னீங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறாங்க, பட் அதை குழந்தைங்க விரும்புறதில்ல, நான் தான் தேடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எதுக்கு பிள்ளைங்களுக்கு தாங்க பார்க்குற வரனை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை இந்த குழந்தைங்களுடைய மனப்பான்மை தான் சரி அப்படின்னு நினைக்கிறேன்? இல்லை, இது ரெண்டுமே வந்து இப்படி தான் நடக்குதுன்னு நான் சொல்லலை. ரெண்டுமே நடக்கிறது. பெற்றோர் அவங்க பார்த்து வைக்கிற திருமணங்களும் நடக்குது. சில இடங்களில் பிள்ளைகள் வந்து தங்கள் விருப்பப்படி திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வயா மீடியா இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசினா எல்லா லவ் மேரேஜஸும் அரேஞ்ச் மேரேஜஸா மாறறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, குழந்தைங்க சூஸ் பண்றதுனால பிரச்சனைங்கிறதெல்லாம் தனியா கிடையாது. அவங்க வந்து சூஸ் பண்ற ஆள் அவங்களுக்கு ஏத்த ஒருத்தர்னு அவங்க மனசுக்கு தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுல பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஆனா இது இப்போ வந்து இந்த அடலசன்ட் பீரியட்ல அவங்க திடீர்னு பார்த்த உடனே ஒருத்தரை விரும்பி ஓடி போறது இதெல்லாம் தான் பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம இந்த லவ் அண்ட் மேரேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுங்கிறது அது இட்ஸ் a separate topic by its own. பார்த்துக்கலாமா? இன்னொரு நேர் திண்டுக்கல்ல இருந்து இணைந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். பிரகாஷ் வணக்கம், நீங்க டாக்டர்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்க பிரகாஷ். சார் நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர் கேள்வி கேளுங்க. சார் கேளுங்க பிரகாஷ், என்ன விஷயம்? டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். இது இப்ப பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு அவங்க வந்து குறிப்பா வந்து பெண் பிள்ளைகள்கிட்ட வந்து வெளியில ஒரு போலீஸா இருக்கட்டும் எதுவும் போறதுக்கு பயப்படுறாங்க. சார் உங்க கேள்வி புரியல. இல்ல, அதான் நடைமுறை யதார்த்தம். அதனால வந்து இந்த மாதிரி இப்ப சுவாதி விஷயத்துல எடுத்துட்டீங்கன்னா
அந்த பொண்ணு வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லி வந்து அவங்க அந்த பொண்ணை மட்டும்தான் கண்டிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அப்பவே வந்து போலீஸ்ல இது பண்ணியிருந்தாங்கன்னா. பிரகாஷ், நீங்க டாக்டர்கிட்ட கேட்க வரக்கூடிய விஷயத்த கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க பிரகாஷ். இல்ல, சுவாதி விஷயத்தை மட்டும் பேசுறேன் நானு. இல்ல, அந்த விஷயத்துல இருந்து நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கிறத கேளுங்க. இது நடக்கிறது வாய்ப்பில்லாமல் இருக்கும் என்னுடைய கணிப்பு. ஓகே, என்ன சொல்லுங்க? இல்ல எகைன் மறுபடியும் நம்ம வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்ல நடந்த விஷயங்களை நாம வந்து நேர்ல பார்த்த மாதிரி டிஸ்கஸ் பண்றது வந்து இல்ல. இப்போ சரியில்லை. என்ன விஷயம்னா, அந்த சமூகத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கும்போது எல்லார்கிட்டையும் இது பத்தின பேச்சாதான் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கு. சோ அதனாலதான் திரும்ப காலர்ஸ் அது சம்பந்தமான இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து தானே ஒழிய இது இதுல எது உண்மை எது வந்து நம்மளுடைய ஸ்பெகுலேஷன்ங்கிறது நமக்கு தெரியாது. துபாயில இருந்து ஒரு நேர் இணைந்திருக்காங்க, கேட்கலாம். உமா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? டாக்டரிடம் நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? ஹலோ, சொல்லுங்க உமா. ஹலோ சார். மேம், என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து ஒரே பொண்ணு எங்க வீட்ல. ஓகே. எனக்கு வந்து 4 பேர் பிரதர்ஸ். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே வந்துட்டு எப்படின்னா பசங்க, இப்போ என் தம்பிங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து, சின்னதுல இருந்து. லைக் பசங்க அவனுக்கு வந்து எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க, விளையாடுறதுக்காகட்டும் வெளியே போகிறதாகட்டும் எல்லாமே. எங்களுக்கு பாத்தீங்கன்னா அலோவ்டு இல்லை. 5 மணிக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ் நான் எங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டேன். ஓகே, எல்லாம் இது இருக்கு. பட் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ், ஃபாதர் மதர் எங்களை எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப இது. 2 பிரதர் பாத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு 2 பேருக்கு. அந்த ஓவர் செல்லத்தால சொல்றேன் நானு. அதே மாதிரி இப்போ என்னோட ரிலேட்டிவ் பாத்தீங்கன்னா ஒரே பொண்ணு அவங்க வீட்டுல, பயங்கரமா வாய் பேசுவானா. அவங்க அம்மா அப்பாவே என்ன வாப்போ அந்த மாதிரி ஒரே பொண்ணுங்கனால ரொம்ப செல்ல கொடுக்குறாங்க. பசங்க இப்படி இருக்கிறப்போ வந்து பசங்களுக்கு வில்லேஜ் சைட் பாத்தீங்கன்னா பசங்க நல்லா படிக்க வச்சா நாளைக்கு பாப்பான், பொண்ணு வந்து பார்க்க போறது இல்லை, இன்னொரு வீட்டுக்கு போக பொண்ணு அந்த மாதிரி. உமா, ஐ திங்க் நீங்க வந்து நிறைய பாடங்கள் கத்துட்டு இருந்திருக்கீங்க பேரண்டிங் பத்தி உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. மேபி எதெல்லாம் உங்களுக்கு அதுல தவறுன்னு தெரிஞ்சதோ அதை நீங்க உங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுல அவாய்ட் பண்ணீங்கன்னா we can have some good citizens. கண்டிப்பா. இப்போ அவங்க ஒரு விஷயம் நுணுக்கமா சொன்னாங்க. அதாவது பசங்களுக்கு அவங்க எதுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க, பெண்களை விடுவோம் அப்படின்னா பசங்க தான் தன்னோட இருக்க போறாங்க, தங்களை பார்த்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்பா அம்மா, அது அம்மா பெண்ணியமா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை போகுது. இதுதான் இந்த சமூகத்துல ஒரு பெண்ணுக்கான கட்டுப்பாட்டுக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இது மாத்திரமே காரணம் கிடையாது. பொதுவாகவே வந்து அது என்ன, அது இந்த ஆண் வந்து நம்மளை அவன் தான் வருங்காலத்தில் காப்பாற்ற போகிறாங்கிற அந்த மனநிலை இவங்களுக்கு அதிகமாக ஒரு 10-15 வயசுலேருந்தே அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ், அதிகமான மரியாதை, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியாத வயசில் அவனுக்கு வந்து எல்லா முடிவுகள் எடுக்கிற தகுதியெல்லாம் அவனுக்கு கொடுக்கும் பொழுது, எல்லாமே அவன் சொல்கிறது தான், அவன் கேட்குறது நடக்கிற மாதிரி தான் அந்த குடும்பமே அமையும் பொழுது, அது அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. சில பிள்ளைகளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும், அதனாலேயே ரொம்ப பொறுப்பான பிள்ளைகளா வளர்றவங்களும் இருக்காங்க. ஆனா எல்லா பிள்ளைகளாலையும் அப்படி இருக்க முடியாது. அந்த அதிகமான அதிகாரமும் அந்த இதுவும் இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது, இதை எல்லா இடத்துலையும் அவன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முடியுது. அவனாலேயே ஒரு முழுமையான ஆண்மகனாக அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. மேடம், பல்லாவரத்துல இருந்து சௌந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு நேர் இணைந்திருக்கிறாங்க. சௌந்தரராஜன் வணக்கம், நீங்க டாக்டர்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். இப்போ வயசுல பெண்களுக்கு அதிக கட்டுப்பாடு தேவையில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதாவது ஆண்களுக்கு நீங்க கட்டுப்பாடோட வளர்க்குறாங்க இல்லை அப்படிங்கிறத இல்லை, ஆண்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்குறாங்க, ஏன்னா அது ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு வந்து குடிச்சிட்டு போதையில் ஒருத்தர் மேலே வண்டியை மோதினாங்க, இறந்துட்டாரு. இப்போ பெண்கள் கட்டுப்பாடோட தான் இருக்கிறாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லை சார், நான் சொன்னது பெண்களுக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு, ஆண்களுக்கு வந்து கட்டுப்பாடுகளை விட கொஞ்சம் சுதந்திரம் அதிகமா இருக்கு, அதுல கொஞ்சம் கர்டைல் பண்ணணுங்கிறத பத்தி தான் நான் சொன்னேன். பெண்கள் எல்லாரையும் வந்து கட்டுப்பாடு இல்லாம என்ன வேணா செய்ய விடலான்னு நான் சொல்லலை. பெண்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பொறுப்போட வளர்க்குறதுங்கிறது எல்லா பெற்றோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே அந்த ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்கிறத பற்றி தான் நம்ம பேசினோம். இந்த ஒன் ஆஃப் இன்சிடென்ட் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி எல்லா ஆண்களும் மோசமானவர்கள்னு சொல்ல முடியாதோ, அதே மாதிரி இந்த ஒரே ஒரு பெண்
உடைய அந்த ஆக்சிடென்ட்டை வச்சுட்டு எல்லா பெண்களும் மோசமான பெண்கள்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த எக்ஸிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் வண்டி ஓட்டி இது பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது அது ஒரு செய்தியாகவே போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேம், ஹாஜா அப்படிங்கிற நேர் நாகப்பட்டினத்தில் நினைச்சுக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஹாஜா வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன, நீங்கள் என்ன டாக்டர்கிட்ட கேட்க விரும்புறீங்க? இல்ல, இது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஒரு அசத்துக்கு நடக்குதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். காரணம் என்னண்டா, போன்ல எஸ்எம்எஸ் பண்றோம், வாட்ஸ்அப்ல இருக்கோம், ஃபேஸ்புக்ல இவங்க எங்க இருப்பாங்க நம்ம எங்க இருப்போம் பேசிதான் பார்க்கணும் அப்படிங்கறதுல அதிகமா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆகும். நிச்சயமா இதுல கொஞ்சம் அவேர்னஸா அவங்க இல்ல எயிட்ட மாதிரி ஒருத்தன் பேசினோம்னா அவங்க பேச பயப்படுவாங்கல்ல. நிச்சயமா ஹாஜா, இது குறித்து நம்ம டாக்டர்கிட்ட கொஞ்சம் விரிவா பேச வேண்டியிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் மெசேஜ்ல ஹாய் பை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க, எஸ்எம்எஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அது தெரிந்த நம்பரோ தெரியாத நம்பரோ, ஒரு பெண் இருக்கோ ஒரு ஆண் இருக்கோ, 2 நேரம் ஒரு ஹாய் வருது ஹலோ வருது. நமக்குள்ளேயே அறியாம அவங்கள்ட்ட நீங்க யாரு அப்படின்னு கேட்க தோணும். ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா இல்ல நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாருன்னு கேட்க தோணும். இந்த உணர்வுகளை அவர் பிரதிபலிக்கிறார். இது எதனால மற்றவங்கள்ட்ட நம்ம முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற தூண்டல் ஒரு மனுஷனுக்குள்ள எதுக்கு வருது? ஓகே, இது நம்ம ஆரம்பத்தில் இதை பத்தி பேசிட்டு இருந்த போது அது டிஸ்கண்டினியூ ஆயிடுது. எல்லாருக்குமே இந்த அடலசன் பீரியட்ல வந்து தன்னை வந்து உலகமே கவனிக்குதுங்கிற ஒரு உணர்வு வரும். நம்ம அந்த குழந்தை பருவத்திலேருந்து மாறி வரும்போது எல்லா விஷயமே நம்ம எல்லாரும் இதை அனுபவிச்சிருக்கோம். ஒன்லி திங் இஸ் நாம் அதை ரியலைஸ் பண்ணலை, அவ்வளோதான். ஒரு ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸு அம்மா அப்பா போட்டுக்க சொல்லிட்டாங்கன்னா அதை போட்டுட்டு வெளியில் போகும்போது ஐயோ எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்கங்கிற ஒரு ஒரு ரொம்ப ஒரு பதட்டத்தோடையும் ஒரு அவமானத்தோடையுமே தான் அந்த அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுற வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது வந்து அந்த வயதுக்குரிய ஒரு மனநிலை. அந்த பதின் பருவத்தில் அந்த அடலசன் பீரியடில் அம்மா அப்பா சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுடைய ஒப்பீனியன் வந்து இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் யங்ஸ்டர்ஸ். அது வந்து இந்த 20-21 வயசெல்லாம் வந்து டீன்ஸை தாண்டிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்டெண்டட் அடலசன்ஸ். தே ஆர் ஸ்டில் இன் த அடலசன் ஃபேஸ். ஸோ அந்த எல்லாரும் தன்னை கவனிக்கிறாங்க, எல்லாரும் வந்து தன்னை பற்றி ஏதாவது நினச்சிடுவாங்களோங்கிற ஒரு பதட்டம் எப்போவுமே இருக்கிறதுனால தான் இந்த ஃபேஸ்புக்குக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதில் வந்து வர லைக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரீஅஷூரன்ஸ். மற்றவங்களுக்கு வந்து என்னை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது, நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. இந்த ரீஅஷூரன்ஸ் வந்து ஒரு தடவை கிடைச்சா யாருக்கும் திருப்தி ஏற்படுறதில்ல. தே கீப் சீக்கிங் இட். இது ஒரு விஷயம். இந்த ஒரு லைக்ஸ் கிடைக்குது, கமெண்ட்ஸ் கிடைக்குது. இந்த நபர்களை நம்ம ரெண்டாவது நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பலருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகிற போது பலர் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல முன்வைக்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து முகம் தெரியாத நபர்களோட பழகுறவங்க ஃபோட்டோஸ் போட்டு எல்லாருமே பொதுவாக வந்து தே மே ஹேவ், எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்லலை, பட் அவங்களுக்கு வந்து மற்றவர்களோட பழகிறதுல வந்து ஒரு பதட்டம் இருக்கும். சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். நேருக்கு நேர் மற்றவங்களை பார்த்து பேசி சோஷியல் ஆங்ஸைட்டிஸ் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி சேலத்திலிருந்து பாலாஜி அப்படிங்கிற ஒரு நேர் இணைந்திருக்காங்க, பேசலாம். பாலாஜி வணக்கம், நீங்க டாக்டர்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? சார், எனக்கு வந்து பேரண்ட்ஸும் நம்ம சொசைட்டியும் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்போ வந்து என் பையன் வந்து இங்கே சேலத்தில் படிக்கிறான், ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவன் படிக்கிறது வந்து என்னன்னா, அங்கேயே வந்து பாய்ஸ் தனியாக உட்கார வச்சு கேர்ள்ஸ் தனியாக உட்கார வச்சு அவங்கள வந்து மிங்கிள் பண்ணையே விடுறதில்ல. ஒரு ஆரோக்கியமான சொசைட்டினா ஆண் பெண் பேதம் இல்லை அப்படின்ற போது 2 பேரும் ஒன்னா ஒரே இடத்துல வந்து மிங்கிள் பண்ணி வரணும்னு நான் நினைக்கிறேன். அதே போல நம்ம வந்து ஒரு காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு 2யும் மிங்கிள் பண்ணி உட்கார வைக்கிறது ரொம்ப சிரமம். நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையில இருந்து எடுத்துட்டு வர்றது எப்படி, கடைசியில நம்ம வந்து அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒன்னா இது பண்றது எப்படி, அதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கணும். ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இதை பத்தி இல்லை, இந்த ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் பற்றி அந்த அவங்க எப்படி வந்து சேர்ந்து தான் இந்த சமுதாயத்தில் வாழணுங்கிறத பற்றின ஒரு புரிதல் சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு கட்டாயமாக பாடத்தில் இணைக்கணும். பட் இது முழுக்க முழுக்க ஸ்கூலோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு விட முடியாது. வீட்டில் முதல்ல நாம் அதை நடைமுறைப்படுத்தணும். ஆணோ பெண்ணோ 2 பேரும் வந்து ஈக்குவல் தாங்கிறத வீட்டில் நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு முதல்ல அப்பாவும் அம்மாவும் ஈக்குவல்ங்கிற மைண்ட் செட் அந்த வீட்டில் வரணும். எப்போவுமே அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறதையும் அதிகாரம் பண்ணுறதையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் இதுதான் ஒரு பெண்ணை ஹேண்டில் பண்ண வேண்டிய வழின்னு கற்றுக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அடங்கி போகிறது தான் பெண்ணுடைய வே ஆஃப் லைஃப்னு அந்த பெண் கற்றுக்கிறதுக்கும் சாத்தியங்கள் அதிகம். இது ரிவர்ஸும் ஆகலாம்.
அம்மா கஷ்டப்படுறதுனால நாம வந்து ஒரு பெண்ணை நல்லா நடத்தணும்னு அதுலேருந்து ஒரு பாடம் எடுத்துக்கிற பசங்களும் இருக்கலாம். ஸோ வீட்டில் ஆரம்பிக்கிறது பள்ளிக்கூடங்களில் நிச்சயமாக தொடரணும். அந்த ஆண் பெண் இணைந்து படிக்கிற பள்ளிகளில் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ், அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை புரிய வைக்கணும்.